அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். ஸோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறினுச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி என்பவர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 12 சஞ்சாரம், உச்சகுருவோட சேர்க்கை. பொதுவாக நம்ம சொல்றது ராசியாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. இப்படி மறைஞ்சா அந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு பாதிப்பு. ஒவ்வொருத்தவங்க சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போகலாம். ஒவ்வொருத்தவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகலாம். குறிப்பா மண்டையில அடிபட்டு, ஏன்னா ராசியில கேது இருக்கார்ல, அப்ப தலையில தையல் போடணும் அப்படிங்கிற அமைப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு வாலண்டியரா ஏதாவது கேஸ் எடுத்துட்டு போற மாதிரி, யாரோ பண்ண தப்புக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஒரு சிலர் தியாகமா பண்ணிங்கிற பேர்ல ஏதாவது மனவேதனைப்படுறது, மனசஞ்சலத்துல இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஒரு சிலர் பதட்டங்கள், மன உளைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 12ல சூரியன்றது கொஞ்சம் பத்தாது. இது யாருக்கு பாசிட்டிவா இருக்கும்? வெளிநாட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா, ஜனநாயக ஜாதகத்துல ராகு திசையோ ராகு புத்தியோ இல்ல ராகு லக்னத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்? ஏன்னா அவங்க எல்லாம் இயற்கையாவே சொந்த ஊரை விட்டு வெளியே பிறந்தவங்க, வெளியில இருக்கிறவங்க. ராகு திசை ராகு புத்தி நடந்தா வெளியில இருப்பாங்க, இல்லாட்டி இயற்கைக்கு புறம்பா அப்படின்னு நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு பதவி, மக்கள் ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இல்லாட்டி தலைமை வேலை வாய்ப்பு, அதாவது இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல இப்போ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் வாங்குறது, அங்கேயே நான் ஒரு அந்த நாட்டுக்காரன் அப்படின்னு இது வாங்கிச்சது சிட்டிசன்ஷிப், இந்த மாதிரி ஏதாவது முழுக்க முழுக்க இந்த மாதிரி அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ்
அவங்க எல்லாம் பார்த்தா ஃபுல்லா ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட், டெல்லி அதிர்ஷ்டம், நினைச்ச ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கிறது, நினைச்ச ஹாஸ்பிட்டல்ல போய் எஜுகேஷன் படிக்கிறது, நினைச்ச டாக்டருக்கு சப்ஸ்டியூட்டா இருக்குது, அசிஸ்டண்டா இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாதகமா இருக்கும். நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதாவது பரவாயில்ல, என் லைஃப் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. நான் இது தொழில் ரீதியாக மட்டும்தான் சொல்றேன். ஒரு அங்கீகாரம், அதிகாரம், ப்ரொமோஷன், நான் நினைச்ச விஷயம், நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான். தொழில் ரீதியா ஒரு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு, சுகபோக அமைப்பு அப்படிங்கிறத சொல்றேன். குடும்ப வாழ்க்கை இதுல நான் இருக்கவே இல்லை. காரணம் என்ன? 7ஆம் தேதி சொல்லக்கூடிய சனி 8ல போய் மறையும் போது எல்லா வேலையும் பார்ப்பார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்க வாயை கெடுத்து குடும்பத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. சோ அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதாவது இது எப்படின்னா, ஒரு சில வீட்டுல பார்த்தோம்னா கணவன் மனைவியா, இப்ப மனைவியா இருக்கவங்க கணவனை வேலைக்கு போகாத என் கூட இருப்பாங்க. கணவனா இருக்கவர் நீ வேலைக்கு போகாத வீட்டுக்கு பார்த்துக்க அப்படிம்பாங்க. யார் கை ஓங்குது அப்படிங்கிற பிரச்சனை பார்த்தீங்களா? அது இந்த நேரத்துல உங்களுக்கு வரும். அதாவது நீங்க உங்க கை ஓங்குறனால உங்க கையை அமுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தொழில் ரிலேட்டடா இது உங்களுக்கு லாபம். குடும்ப ரிலேட்டடா குறிப்பா கல்யாணம் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப பாதிப்பு. 40, 50 வயது கடந்தவங்களா இருந்தா கூட சிம்மராசி ஆண்கள் இருந்தா சம்பாத்தியத்துல பெரிய லெவல்ல இருப்பீங்க, மனைவியை தேவையில்லாத குறை சொல்லிட்டு இருப்பீங்க. இதே மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சம்பாத்தியமே இல்லாட்டியும் கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பெருமையா போய் நிற்பாங்க. அந்த அவங்க கோயிலுக்கு பணம் செலவது ஏன் காசியா அப்படின்னு சொல்லி அவங்களும் சண்டை போட்டுருக்கீங்க. ஐ மீன் வெட்டி வாதம் பேசி உங்களை நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ சிம்ம ராசி நண்பர்களுக்கு நிலத்தி கௌரவம் ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் பத்தாத அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். தனிமையில பிரிஞ்சு வர்றது, இதெல்லாம் நமக்கு தேவையான நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பார்த்துக்கணும். சரிங்களா? அவங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியே கேது. ஸோ அப்போ உங்களுக்கு தனிமையை பத்தி பெரிய இது இருக்காது. நம்ம என்னைக்கா தனியா இருக்கோம், பிறந்ததுல இருந்தே நம்ம தனியா தான் போகணும் அப்படின்ற வேதமொழி பேச ஆரம்பிப்பீங்க. ராகுவோட அமைப்பால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத நிறைய சிக்கல்கள் இருக்கும். குறிப்பா காதல் எங்க 18ல இருந்து 35 வயசுல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கும். என்ன ரொம்ப கவனமா இருக்கணும்னா, எதிர்பாலினத்திடம் தேவையில்லாத விஷயங்கள், சலனங்கள் கண்டிப்பா நடக்கும். என்ன சொல்லப் போனா, நம்ம படங்கள்ல நிறைய பார்த்திருப்போம். உனக்கு இந்த இது வேணும்னா நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ராகு இந்த மாதிரி இடத்துல 7ல ரொம்ப தப்பா இருக்கு. ராகு இத்தனை நாள் அதே இடத்துல தான் இருக்கிறது. சூரியன் 12ல மறைஞ்சது மட்டும் இல்லாம உச்சகுருவோட சேர்ந்ததுதான் இதுக்கான காரணமே. உச்சகுரு தான் இந்த மாதிரி விஷயங்களை வெளியில தெரியாம மூவ் பண்றது. எல்லாரும் ராகு கெட்டவன், ராகு கெட்டவன் ஆமா இல்லைன்னு சொல்ல. இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை செய்வார் ராகு தான். அதை வெளிப்படுத்திடுவாரு ராகு கூட. ஆனா குரு, உச்சகுரு தப்பாவும் தப்பாவும் இருந்துப்பாங்க, நியாயஸ்தர்மாயும் அதை ஏற்றி நல்லது பேசுவாங்க. என்ன சொல்லப்போனா தப்பா பண்ணிட்டு நியாயஸ்தர்மாய் பேசுவாங்கல்ல, அது இந்த காலகட்டத்துல நீங்க நார்மலா போறத தப்பா பண்ணிட்டு அதை தப்பா சரி செய்யறேங்கிற பேர்ல வெளியில தெரியாம மறைச்சிட்டு அவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் உங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கை மட்டும் கவனம், அற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனம். அற வாழ்க்கையை மீறி போறதுனால எல்லா பாதிப்பும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லணும். இது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கேது ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். இல்லாட்டி ஏதோ ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிற பேர்ல எதையோ ஒண்ணு இழப்பீங்க அப்படிங்கிறத சொல்லணும். பட் ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேறும், அது எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசியிலே சஞ்சரிக்கார், நீச்சமாக ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க உங்களை விட்டு தெரியணும், இல்ல நீங்க அவங்களை விட்டு தெரியணும். உங்களுக்கு தலையில கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும். சிம்ம ராசியிலே ரொம்ப பாதிக்கக்கூடிய நட்சத்திரம் நீங்க தான். இத்தனை நாள் உங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. நீங்க தான் ரொம்ப பாதிக்கும். நட்சத்திராதிபதி நீச்சம், ராசி அதிபதி 12ல, ராசிக்கு 8ல சனி, நேரடி தொடர்புங்க.
நீச்சம் பெற்று வச்சுக்கோங்க. அப்ப தலையில் நிச்சயம் ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்ல மர்ம உறுப்பில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதோ 2 பேருக்குமே இருக்கும். அதே மாதிரி சீக்ரெட் லைஃப்ல நிறைய இதை ஏற்படுத்தும். கோர்ட்டு கேஸ்ல தோத்து போயிருவீங்க, உலகமே உங்களை கைவிட்டதா இருக்கும், ஜெயிலுக்கு கூட போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சாதாரண விஷயத்துக்கு ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திடும். ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டையா, நீங்க பாட்டுக்கு வெளியில வந்துருங்க. கை ஓங்குற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்துல கூட நட்சத்திரக்காரர்கள் கை ஓங்குனா அங்கேதான் பெரிய வினையே காத்திருக்கு. ஒண்ணு கோர்ட்டுக்கு போயிடும், இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். பாதிக்கப்பட போறது நீங்க தான். ஸோ கூட நட்சத்திரக்காரர்கள் மிக 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 கவனம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரம் இந்த மாசம் யாருன்னு கேட்டா கூட நட்சத்திரக்காரர்கள். குறிப்பா ஆடி 15க்கு மேல, இன்னும் சொல்லப்போனா 17க்கு மேல அந்த சுக்கிர நீச்சம் தெளிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியும் சூரியன் தான், ராசி அதிபதியும் சூரியன் தான், உச்சகுருவோட சேர்ந்து இருக்காருன்றனால எல்லா வகைக்கும் உயர்வு, மதிப்பு, கௌரவம் கிடைக்கும். இதெல்லாம் வெளியில கிடைக்கும், இல்ல மருத்துவமனைக்கு கிடைக்கும், இல்ல மருத்துவர்களால் கிடைக்கும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்கும், கோர்ட்ல கிடைக்கும். புரியுது? 4, 8, 12 சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உயர்வு, மதிப்பு, பெருமை, கம்பீரம் எல்லாம் கிடைக்கும். 1, 5, 9 அதாவது வீட்டுக்குள்ள கிடைக்குமான்னு கேட்டா பெத்த புள்ள உங்களை மதிக்காது, கட்டின பொண்டாட்டி மதிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா தூக்கி போட்டு நீக்குவாங்க. இதே ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல தன்னோட திறமையை பூரா வெளிப்படுத்துறது. ஸ்போர்ட்ஸ்ல தூக்கி வச்சு கொண்டு வருவாங்க, ஆனா வீட்டுல மதிக்க மாட்டாங்க. வாத்தியார்கள் சூப்பரா உங்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா நான் குரு உச்சகுருவோட சேர்றாருல, வாத்தியார்கள்லாம் சூப்பரா டேலண்டடான பர்சன் பண்ணி அப்படி இப்படின்னு ஆர்வம் பில்டப் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா படிப்பு கொடுத்தா அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், அதனால படிப்பு இல்லாத வேற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தலைமை உண்டு. அதே மாதிரி மருத்துவர்களா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், போலீஸா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், வக்கீலா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், எல்ஐசி ஏஜென்டா இருக்கவங்களுக்கு கூட நல்லா இருக்கும். ஆம்புலன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா ஓடும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு செம்மையா ஒரு பரவாயில்லப்பா, இந்த மாசத்துல செம்மையா நமக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிறருடைய பாதிப்பு உங்களுக்கு லாபம். பாருங்க, ஆம்புலன்ஸ் அதுதான் பிறருடைய பாதிப்பு தான் உங்களுக்கு லாபம். அது இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா 12ல இருந்து தானே சூரியனும் குருவும் சேர்றாங்க. அப்ப அடுத்தவங்க ஏதாவது பாதிச்சதானே நமக்கு போட போறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நான் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சொன்னேன். சரிங்களா? மற்றவர்களுக்கும் அதே மாதிரி அதான் இந்த பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருக்கிற சிம்மராசி உத்திர நட்சத்திரங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குரு, சூரியன், ராகு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. தசை புத்தி நடக்கிறவங்க இரண்டாம் பாலினத்திடமிருந்து 3ஆம் மனிதர்களிடமிருந்து தள்ளி இருக்கு. தள்ள தவறுனால் அவங்க உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். 3ஆம் மனிதர்கள் உங்க பாலினம்னா எதிர்பாலினம். 3ஆம் மனிதர்கள்னா யாரோ ஒருத்தர் ரோட்ல போனது, எதிர்பாலினம்னா அந்த பெண் தான் அவங்க இந்த காலகட்டத்துல உங்களை ரொம்ப க்ளோஸா நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள்ல உத்தர நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஆடியில இருந்து 10 மாசம் கழிச்சுதான் சூரியன் உச்சமாகிறார். சூரியன் தன்னை மீண்டும் புதுப்பிக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு கவனம் தேவை. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும்